ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோஸ்டேஷனில் எப்படி டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதும் அதில் என்னென்ன செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறதுனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மைக்ரோஸ்டேஷனோட 2D அண்ட் 3Dயோட ட்ரைனிங் வீடியோவும், மைக்ரோஸ்டேஷனில் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸில் எப்படிலாம் செட் பண்ணணும், யூனிட் எப்படி செட் பண்ணணும், அந்த டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறத விட ஒரு நோட் பேடில் நான் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மைக்ரோஸ்டேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். டைமென்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தும் அதோட வித்தும் அதோட டயாவும் அதோட ஆங்கிளும் பார்க்குறது தான் இந்த டைமென்ஷன் யூஸ் ஆகும். இந்த டைமென்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் பாரில் எஃப்ரோவில் இருக்க எல்லா டூலுமே டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கிற டூல் தான். அப்புறம் டைமென்ஷனோட வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்கணும், அதை லீடர் லைனை எடுத்து வைக்கக்கூடாதுன்னா இந்த டி ரோவில் இருக்கிறது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டி ரோவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டி ரோவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மெஷர் டிஸ்டன்ஸ். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கிறது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் அதை போட்டிருக்கேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 mm இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிறது, இந்த ஒரு ஸ்கொயரில் இருக்கிறது லென்த்து பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 300 mm இருக்குது. இது ஓவரால் லென்த்து மட்டும் இல்லை, நடுவுலையே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டா இதோட மிட் வரைக்கும் 150 mm இருக்குது. இது மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு, இது வந்து ஒரு லீடர் லைனாக எடுத்து ஷோ பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டுமே எஃப் ரோலையும் டியில் இருக்கிறதும் டிஃப்ரெண்ட். இது தான். அடுத்து இப்போ நம்ம ட்ரா பண்ண டைமென்ஷனை எப்படி டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஏரோலாம் எப்படி மாற்றுறதுன்னு நம்ம டைமென்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு எலமெண்ட்டில் டைமென்ஷன் ஸ்டைல்னு இருக்கிற ஆப்ஷனுக்கு போகணும். எலமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் ஸ்டைல் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோ தான் நீங்கள் டைமென்ஷனுக்கான கலர் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இதில் தான் பண்ணணும். இதில் ஸ்டைலில் போனீங்கன்னா இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸாக எதனா ப்ராஜெக்டில் இருந்து இதை இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த டைமென்ஷன் ஸ்டைலில். இல்லைனா நீங்கள் நியூவாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டைலில் போய்ட்டு நியூன்னு கொடுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நியூன்னு ஒரு டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் இப்போ புதுசாக ஒரு ஸ்டைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிள் 1:100ன்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 1:100ல் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில் எக்ஸ்டென்ஷன் லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது இதை எனபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டாக இருக்க இதை எல்லாமே டெலிட் பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இந்த எக்ஸ்டென்ஷன்னா அதில் வேல்யூ கொடுத்து தான் இது ஆக்டிவேட்டாக இருக்குது. இப்போ இதை இந்த டிக்கை அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைமென்ஷன் எடுத்து பாருங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைமென்ஷனில் ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் இருக்குது, இதில் இல்லை. அதனால தான் இதை டிக்லேயே இருக்கணும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டிக்கில் இருக்கணுமா வேணாம்னு நீங்கள் இதை டிசைட் பண்ணணும். இப்போ நான் எனபிள் கொடுத்துட்டு இதை சேவ் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இது செஞ்சாயிடும். இதோட லென்த்து எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு இந்த ரெண்டு இதுலேயே வச்சு நீங்கள் வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து டெர்மினேட்டர்ஸ். இந்த டெர்மினேட்டரில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 ஆப்ஷன் இருக்கும்.
க்ளோஸ்டு, ஓப்பன்னு, ஃபில்டுன்னு இருக்கும். இப்போ நான் ஓப்பனில் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரோவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஹேட்ச் ஆகி ஃபில் ஆகிருக்கு, இது ஓப்பனாக இருக்குது. அடுத்து க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்தது க்ளோஸ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருந்தது. அடுத்து ஃபில் கொடுத்தா என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபில் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போது ஏரோவில் ஃபுல்லாக ஹேட்ச் ஆகிட்டு பழையபடி இது ஃபில்லாக இருக்குது. இதுதான் இந்த டிஃப்ரெண்ட். அடுத்து டைமென்ஷன் வித் லீடர். லீடரில் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் இந்த ஏரோ மாதிரி வேணுமா இல்லை இந்த லைன் மாதிரி வேணுமான்ட்டு நீங்கள் தான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். மற்ற கமெண்ட்லாம் ஆஸ் பர் டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து யூனிட் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க நான் ஐகானில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். யூனிட்டில் இப்போ எம்எம்லேயே இருக்குது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்டில் இந்த டிக் மார்க் பண்ணால் தான் நீங்கள் அதில் ஆக்டிவேட் ஆகும். இப்போ டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்போது 20 mm இருக்குது. நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து 50 mm சேஞ்ச் பண்ணுறேன். ஹைட் அண்ட் வித் சேம், ரெண்டுமே உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இப்போ லென்த்து வித்தும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமென்ஷனோட. இப்போது ஹைட்டும் வித்தும் இந்த டெக்ஸ்ட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணால சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது பிலோவாக கொடுத்து பார்க்கலாம், ஒரு 10 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடுச்சு. இதுதான் இதுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ பழையசில் பார்த்தீங்கன்னா 2020 லேயர் இருக்குது. இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். அடுத்து ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட், இது வந்து அலைன்மெண்ட்டில் இருக்கணுமா இல்லை உங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது அலைனில் வரணுமா இல்லை ஹாரிசான்டல் வெர்டிக்கலில் நீங்களே மூவ் பண்ணணுமா இந்த டெக்ஸ்டோட பொசிஷன், அது இருக்குது. அதுக்கப்புறம் லொக்கேஷன் அபோவில் இருக்கணுமா இல்லை அண்டரில் இருக்கணுமா அப்படின்னு டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் கீழே அபோவில் மேலே தான் லைனுக்கு மேலே இருக்குது. இப்போ கீழே கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன், என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. இதுதான் டெக்ஸ்டோட லொக்கேஷன். எப்போவுமே டைமென்ஷன் வந்து அபோவில் தான் இருக்கும். அடுத்து இந்த டைமென்ஷன் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் மூவ் ஆகணுமா அப்படின்ட்டு இது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுடுங்க. அடுத்து இந்த டெக்ஸ்ட்டில் ஒரு ஃப்ரேம் மாதிரி பாக்ஸ் மாதிரி வரணுமா இல்லை வேணாவான்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நோட் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ டெக்ஸ்ட்டுக்கான வீடியோ நான் போடும்போது இந்த நோட் என்னன்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து சிம்பாலஜியில் தான் நம்ம கலர்லாம் இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ டைமென்ஷன் இந்த லைனுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஏரோக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம், இந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு 4 டைப் ஆஃப் கலர் சேஞ்ச் பண்ணுறது இருக்கும். இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறேன், டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலர் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, சரிங்களா? அடுத்து டைமென்ஷனோட லைன், இந்த லைனை சேஞ்ச் பண்ணுறேன், இதுக்கு ப்ளூ கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் லைனும் ஏரோக்கும் கொடுக்கலாம். இதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன், இதுக்கு கலர் க்ரீன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் இருக்குது. இப்போ ஏரோவுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஏரோவோட கலர் வந்து டெர்மினேட்டர்னு இருக்கும். இதுக்கு நான் மெஜெண்டா கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இதை வந்து ஃபில் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக நல்லா கிளியராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இருக்க டைமென்ஷனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. மல்டி டைப் ஆஃப் டைமென்ஷன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போது நார்மலாக டைமென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சியான் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய ப்ராஜெக்டில் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சிம்பாலஜியில் இருக்கிறது கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். அடுத்து அட்வான்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இதில் அட்வான்ஸில் இருக்கும். என்னென்ன இருக்குது, கிராஃப் யூனிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஜென்ரலில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அதோட டீட்டெயில் தான் அதில் இருக்கும். இப்போது நம்ம ஒர்க் பண்ணதை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு, இப்போ 1:100 கொடுத்தோம்ல, அதுக்கு மேலே ரைட் கிளிக் கொடுத்து ஆக்டிவேட் கொடுத்தா தான் நம்ம ஆக்டிவாக இப்போ இருக்க ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்டிவேட் கொடுத்துட்டேன். இப்போது இதோட டைமென்ஷன் என்னென்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வரும். நம்ம கொடுத்த மாதிரி கலர் வரும். இப்போ நான் ப்ரீவியஸாக இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ நான் டைமென்ஷன் எடுக்கிறேன். பார்த்தீங்களா வந்துச்சு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷனில் செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போது எலமெண்ட்டில் போயிட்டு டைமென்ஷன் ஸ்டைல் எடுத்தல, அது இல்லாமல் அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது நீங்கள் டைமென்ஷன் மெஷர் பண்ணும்போது இந்த F1 இருக்குங்களே, அதில் போயிட்டு இந்த சர்ச் பட்டன் அந்த ரைட் சைடில் ஒரு பாப்பப் இருக்கும். அதில் வந்து சர்ச் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமென்ஷன் ஸ்டைலோட செட்டிங்ஸ் வந்துடும். டைமென்ஷன் எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த டைமென்ஷனோட செட்டிங்ஸ்லாம் உள்ளே தான் போய் ஆக்டிவேட் பண்ணணும்னு இல்லை. இந்த டைமென்ஷன் பாப்பப்லேயே நீங்கள் 1:100 கொடுத்துருக்கீங்களா, அதை ஆக்டிவேட் கொடுத்தனா இப்போது 1:100க்கு வந்துடும். இப்போ நான் பழையபடி என்னோடய இது டைமென்ஷன் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பழையபடி டைமென்ஷன் இதுலேயே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் டைமென்ஷன் ஸ்டைலோட செட்டிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.